இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் 44,125 கோடி ரூபாய் முதலீட்டில் துவங்கப்பட்டுள்ள 15 புதிய தொழில் திட்டங்களுக்கு அமைச்சரவையில் நேற்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் பாடப்புத்தகங்களின் விலையை சுமார் 40% வரை உயர்த்தப்பட்டுள்ளது கடும் கண்டனத்திற்குரியது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். சனாதனம் குறித்து பேச்சுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆஜராக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு ஆகிய பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 23 தமிழக போலீசாருக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 52,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 88 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு வருகின்ற 16ஆம் தேதி முதல் கப்பல் போக்குவரத்து தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக IAS அதிகாரி SK பிரபாகர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் 6,81,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ராஜாஜி சந்தையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 35,000 கனஅடியிலிருந்து 30,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், திருநெல்வேலி, கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 30,000 கோடிக்கு 100 வந்தே பாரத் ரயில் வாங்குவதற்கு விடப்பட்ட டெண்டரை ரத்து செய்தது இந்திய ரயில்வே என்று தகவல் வெளியாகியுள்ளது. சுதந்திர தின விழாவையொட்டி சென்னையில் உள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்று 470 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னை நாகர்கோவில் இடையே சிறப்பு AC ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தேசிய கல்வி நிறுவன தரவரிசை அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 2024ஆம் ஆண்டிற்கான தரவரிசையில் சென்னை IIT மீண்டும் முதலிடத்தை பெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக நிறைவடைந்தது. தமிழகத்தில் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய 4 புதிய மாநகராட்சிகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இதன் மூலம் தமிழகத்தில் மாநகராட்சியின் எண்ணிக்கை 25ஆக அதிகரித்துள்ளது. கேரள வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோரின் கடன்களை தள்ளுபடி செய்து கேரள வங்கி உத்தரவிட்டுள்ளது. சுதந்திர தினத்தை ஒட்டி இன்றும் நாளையும் முதலமைச்சர் இல்லம் முதல் தலைமை செயலகம் வரை செல்லும் வழித்தடம் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு ட்ரோன் மற்றும் ஏர் பலூன் உள்ளிட்டவை பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவையில் பிரம்மாண்டமான கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்பட உள்ளது. அதற்கான மாதிரி புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாம்பரத்தில் கூடுதல் தண்டவாளம் அமைக்கும் பணி முடிவடையாததால் சென்னை புறநகர் ரயில் சேவையின் மாற்றம் மேலும் 4 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை தெருக்களில் போக்குவரத்திற்கு இடையூறாக கேப்பாரற்று கிடந்த 2,748 வாகனங்களை மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் 100ஆண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தகைசால் தமிழ் விருது உள்ளிட்ட விருதுகளை வழங்குகிறார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.